அன்பு செல்லமே, நான் ஒரு சுப மங்கள செய்தியுடன் தான் இன்று உன் வீடு தேடி வந்துள்ளேன். உன் மனதில் நம் வீட்டு சுப காரியம் நடக்கவே இல்லையே, எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் தடைகள் பல வந்து ஏதேதோ பிரச்சனைகள் வந்து பாதியிலேயே நின்று விடுகிறதே என்ற எண்ணம் இருக்கிறது. நீயா சில முயற்சிகளை எடுக்கிறாய், சுப காரியங்கள் செய்துவிடலாம் என்று. ஆனால் உன் வீட்டில் எந்த ஒரு நிகழ்வுகளும் ரொம்ப நாளாக நடக்காமலேயே இருக்கிறது. ஆனால் உனக்கு மனதில் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சாய் பார்த்து கொள்வார். ஏதோ ஒரு நாள் நம் வாழ்க்கையிலும் நம் குடும்பத்திலும் ஒரு விடிவு காலம் வரும் என்று நீயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இன்று நன்றாக இருந்துவிடும், நாளைய பொழுது நன்றாக மாறிவிடும் என்று ஒவ்வொரு நாளும் உனக்கே நீயே ஆறுதல் சொல்லிக்கொண்டு உன் மனதை தேத்தி கொண்டு இருக்கிறாய். உன்னை பார்க்கும் பொழுது பெருமையாகத்தான் இருக்கிறது தங்கமே. ஏனென்றால் மற்றவரிடம் ஆறுதல் கேட்காமல், மற்றவரிடம் உன்னுடைய கவலைகளை பகிராமல் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லும் பொழுது உனக்கு தன்னம்பிக்கையும் உனக்கு தைரியமும் அதிகம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். உன்னுடைய தன்னம்பிக்கையும் உன்னுடைய எண்ணங்களும் நல்ல விதத்தில் இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களுக்கும் கவலைப்படாமல் இரு. நீ யாரை நம்பி இருக்கிறாய்? இந்த சாயை நம்பி இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது ஏன் உனக்கு இவ்வளவு மன போராட்டத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிடும். நான் இப்பொழுது என்ன செய்தி சொல்ல வந்தேன்? சுப செய்தி தானே சொல்ல வந்தேன். அப்பொழுதே உனக்கு புரியவில்லையா? உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது. கோலாகலமான நிகழ்வுகள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் நபருக்கு நடக்கப் போகிறது. அதன் மூலமாக நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய். சுப நிகழ்ச்சியான விஷயத்தை தான் சொல்கிறேன், கவலைப்படாதே. நீ நடப்பதை வைத்து ஒரு திட்டம் போட்டு வைத்திருக்கிறாய். நீ எந்த ஒரு திட்டத்தையும் தீட்டாதே. நான் உனக்காக திட்டத்தை தீட்டி வைத்திருக்கிறேன். அதுபோல சந்தோஷமாக மன நிறைவாக நிகழ்ச்சிகள் நடந்து முடியும். ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கும் பொழுது எதற்கு நீ கவலைப்பட வேண்டாம். எல்லாம் மங்களகரமாக திருப்திகரமாக நடக்கும். கவலை இல்லாமல் இரு, சந்தோஷமாக இரு. எந்த ஒரு தடையும் வராது. யாரும் வந்து உனக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் தரமாட்டார்கள். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.